ஹாய், வணக்கம். இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு சிம்பிளான, டேஸ்டியான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. நான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ இங்கே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவு ஒரு 2 மீடியம் சைஸ் சப்பாத்திக்கு அளவாக இருக்கும். இப்போது நான் எடுத்திருக்கிறது 2 மீடியம் சைஸ் சப்பாத்தி தான். அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். சப்பாத்தி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா ஊறி நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அமைதியாக விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சப்பாத்தி கூட ஒரு எக் ஆட் பண்ணணும். இப்போது இந்த எக்கை ஆட் பண்ணுறது சப்பாத்தி மேலேயே போட்டுறக்கூடாது. சப்பாத்தி எல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு எக்கை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா சப்பாத்தியும் எக்கையும் 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது வெந்து வர வரைக்கும் கீழே அடி பிடிக்கிற அளவுக்கெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொத்து பரோட்டாக்கே டஃப் கொடுக்கும். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கொத்து பரோட்டாக்கே டஃப் கொடுக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு டிஷ்ஷில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.